உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தை வென்ற ஒரு பெயர் பிடிஎஸ். இவர்கள் வெறும் ஒரு இசைக்குழு அல்ல, ஒரு உணர்வு, ஒரு இயக்கம், ஒரு நம்பிக்கை. இந்த கதை வெற்றி பற்றியது மட்டுமல்ல, இது தோல்விகளையும் கண்ணீரையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையையும் பற்றியது. 2013ஆம் ஆண்டு பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் என்ற சிறிய நிறுவனத்தில் இருந்து 7 இளைஞர்கள் ஒரு கனவுடன் பயணத்தை தொடங்கினர். அந்த 7 பேர் ஆர்எம் டாஷ் தலைமை மற்றும் அறிவின் சின்னம் ஜின் டாஷ் உற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கை, சுகா டாஷ் அமைதியான போராளி, ஜே ஹாப் டாஷ் நம்பிக்கை மற்றும் ஆற்றல், ஜிமின் கடின உழைப்பு, வி கலைநயம், ஜுங்குக் பல திறமைகளின் சேர்க்கை. அவர்கள் அனைவரும் வேறு வேறு பின்னணியிலிருந்து வந்தவர்கள், ஆனால் அவர்களை ஒன்றாக இணைத்தது இசை மற்றும் கனவு. போராட்டம் டாஷ் எளிதல்லாத பாதை. பிடிஎஸ் ஆரம்ப காலம் மிகவும் கடினமானது. பெரிய நிறுவனங்களின் குழுக்களுடன் போட்டியிட வேண்டிய நிலை, பணம் குறைவு, மேடைகள் குறைவு, அங்கீகாரம் இல்லை. சில நேரங்களில் அவர்கள் ஒரே அறையில் சேர்ந்து வாழ்ந்தனர். ஒரு நேரம் உணவுக்காக கூட போராட வேண்டிய நிலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்களை முன்னே கொண்டு சென்றது: நாம் தோற்கக்கூடாது என்ற எண்ணம். இசைச்சுண்மை மக்கள் மனதில் இடம். பிடிஎஸ் இன் பாடல்கள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அவை பேசினது. இளைஞர்களின் அழுத்தம், கல்வி சிஸ்டம், மனநலம், சுயநம்பிக்கை. இந்த உண்மையான செய்திதான் அவர்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தியது. மெல்ல மெல்ல மக்கள் அவர்களை கவனிக்கத் தொடங்கினர். ஆர்மியிலிருந்து ஒரு குடும்பம். பிடிஎஸ்ஸின் வெற்றியின் மிகப்பெரிய காரணம் அவர்களின் ரசிகர்கள். ஆர்மி ஆர்மி என்பது ஒரு ரசிகர் கூட்டம் அல்ல, ஒரு குடும்பம். சமூக வலைத்தளங்களில் பிடிஎஸ் ஐ உலகம் முழுவதும் கொண்டு சென்றது ஆர்மிதான். ஒரு சிறிய குரலை ஒரு உலக குரலாக மாற்றியது அவர்கள். உலக மேடையில் உயர்வு ஒரு நாள். அவர்களின் கனவு நிஜமானது. அவர்கள் பாடல்கள் உலகம் முழுவதும் கேட்கப்பட்டது. அவர்கள் அமெரிக்க இசை பட்டியலான பில்போர்டு ஹாட் 100 முதல் இடத்தை பிடித்தனர். அவர்கள் வென்ற விருதுகள்: பில்போர்டு மியூசிக் அவார்ட்ஸ், அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸ், கிராமி நாமினேஷன்ஸ். ஒரு கொரிய இசைக்குழுவாக இது மிகப்பெரிய சாதனை. இசையை தாண்டி டாஷ் ஒரு செய்தி. பிடிஎஸ் வெற்றி பெற்றது இசையில் மட்டுமல்ல, அவர்கள் உலக மேடையில் ஒரு முக்கியமான செய்தியை வழங்கினர்: லவ் யுவர் செல்ஃப். அவர்கள் யுனைடெட் நேஷன்ஸ் மேடையில் பேசினர். இது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்தது. உண்மை மனிதர்கள் உணர்வுகளுடன். பிடிஎஸ் உறுப்பினர்கள் பெர்ஃபெக்ட் அல்ல, அவர்கள் மனிதர்கள். ஆர்எம் பொறுப்புடன் குழுவை வழிநடத்தினார். சுகா மன அழுத்தத்தை திறந்த மனதுடன் பகிர்ந்தார். ஜே ஹோப் எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுத்தார். ஜிம் இன் கடின உழைப்பின் உதாரணம். வி உணர்ச்சி மற்றும் கலை. ஜுங்குக் அனைத்திலும் சிறந்து விளங்கினார். அவர்கள் தங்கள் பலவீனங்களையும் பகிர்ந்ததால் மக்கள் அவர்களை மேலும் நேசித்தனர். இடைவேளை வளர்ச்சிக்கான பாதை. ஒரு கட்டத்தில் பிடிஎஸ் உறுப்பினர்கள் தனிப்பட்ட பயணத்தை தொடங்கினர். இது ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வளர்ந்தனர். பாடம்: நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. பிடிஎஸ் கதை நமக்கு சொல்லும் முக்கியமான விஷயம்: நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதே முக்கியம். தோல்வி வந்தாலும் விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். உன்னை நீ நேசி, அதுவே உண்மையான வெற்றி. முடிவு: ஒரு உணர்வு. இன்றைக்கு பிடிஎஸ் ஒரு இசைக்குழு மட்டுமல்ல, அது ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மூமெண்ட், ஒரு ஹோப். இந்த கதை 7 பேரின் கதை அல்ல, கனவு காணும் ஒவ்வொருவரின் கதை. கனவுகள் சிறியது என்றாலும் நம்பிக்கை பெரியதாக இருந்தால் உலகமே உன்னுடையது.